மார்கழி மாதத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மாத ஆரம்பத்திலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது சிறப்பு. அந்த மனோகாரகன் சந்திர பகவான் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால, அதாவது உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, இந்த மார்கழி மாதத்தில் துலா ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ஏற்கனவே உத்தியோகத்துக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடமைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பெருமைக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். மார்கழி மாதத்து சிறப்பு பலன்கள்ல இருக்கும் சார். அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை கண்டு பயந்து போகாமல் ஒதுங்கி போகாமல் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் துலா ராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரியான நேர்மையான எண்ணமும் துணிவும் இருக்கக்கூடிய துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதம் என்று சிறப்பாக சொல்லப்படுகிற இந்த மார்கழி மாதத்தில் மாத ஆரம்பத்திலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறது சிறப்பு. அந்த மனோகாரகன் சந்திர பகவான் 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால, அதாவது உத்தியோக ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால, இந்த மார்கழி மாதத்தில் துலா ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு உத்தியோகம் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். ஏற்கனவே உத்தியோகத்துக்கு போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடமைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பெருமைக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க இல்லையா? அப்படி மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணும் பொழுது அந்த மாற்று உத்தியோகம் இரட்டிப்பு சம்பளத்தோடு அதிகாரமான உயர்ந்த பதவியோடு அமையக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். உத்தியோக ஸ்தானாபதி 10ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறத விட அதே 10ஆம் இடத்துல குரு பகவான், அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3-6 கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த வருஷம் முழுவதும் ஏனோ தானோ என்று இருந்தால் கூட இந்த மார்கழி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும். மாணவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பின் மீது மரியாதை அதிகமாகக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் அமையும். பெற்றவங்க சொன்னாங்க அல்லது மற்றவங்க சொன்னாங்க அல்லது பள்ளிக்கூட ஆசிரியர் சொன்னாங்க அப்படிங்கிறத விட மாணவர்களுக்கு தன்னுடைய சொந்த புத்தி மூலமாகவே புத்தகத்தின் மீது அக்கறை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். உப ஜெய லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது இந்த கோயிலுக்கு போகணும், இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணுங்கிற ஒரு முடிவோ அல்லது அதற்கான முயற்சியோ இல்லாமல் திடுதிப்புன்னு மற்றவங்க நம்மளை புண்ணிய யாத்திரைக்கு கூட்டி செல்லக்கூடிய, அதாவது ஒரு சில தெய்வ சன்னிதானங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். சூப்பர் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னதான் சிறப்புகளாக இருந்தாலும் கூட கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையாக இருக்காங்க சார். இதனால நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான ஒரு சிறப்புகளை அளிக்க இருக்கு சார்? பொதுவாகவே கண் திஷ்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் எல்லா விதமான கண் திஷ்டிகளும் எல்லாவற்றையும் பாதிக்காது, எல்லோரையும் பாதிக்காது அப்படிங்கிற விஷயமும் அதை விட உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு சில பேருடைய பார்வை உங்களுக்கு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து நீங்கள் முழுவதுமாக பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அதற்கு வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வம் தான் உண்மையானதாக உரிமையானதாக இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த துளாராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் 3ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக தேவையில்லாத முட்டுக்கட்டைகள், தேவையில்லாத பொறாமைகள், தேவையில்லாத போட்டிகள் இருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். யாருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ, யாருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்களோ அவங்க மூலமாக
நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சில கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் எந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை அல்லது தேவையில்லாத போட்டி பொறாமைகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய கண்திஷ்டி என்ற அமைப்பிலிருந்து கவசமாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு நிச்சயமாகவே வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தை உங்களுடைய வீட்டில் வச்சு வியாழக்கிழமை நாட்களில் கற்பூரம் காட்டி நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறது அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறது அல்லது பிரார்த்தனை வைக்கும் பொழுது எந்த மாதிரியான போட்டி பொறாமை இருந்தாலும், எந்த மாதிரியான கண் திஷ்டி இருந்தாலும், எந்த மாதிரியான ஒரு சில தொல்லைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதிலிருந்து, அதாவது பொறாமை அப்படிங்கிற விஷயத்திலிருந்து பொறுமை என்ற விஷயத்தின் மூலமாக பெருமை என்ற அம்சத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும். சூப்பர் சார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சத்தினால எவ்வளோ பெரிய மேன்மை அப்படிங்கிற சிறப்புகளை ரொம்ப தெளிவான விளக்கத்தோட சொன்னீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். இன்றைய நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், ராசி பலன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.